வணக்கம். ஒரு முறை மதுரையில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதில் ஒரு விழா வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது யூத் ஆர்கனைசேஷன். அது இளைஞர்களுக்கான வணிகம் பற்றிய செய்திகளை சொல்லுதல், அது தொடர்பான கருத்தரங்குகள் அங்கே நடக்கும். என்ன அதில் பேச கூப்பிட்ருந்தாங்க. அப்போ நான் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன். அன்றைக்கி நான் போயிருந்தப்போ 120 பேர் உட்காரக்கூடிய இடத்துல 300 பேருக்கு மேலே சேர் போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. எனக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா, அதில் பாதி இளைஞர்கள் லண்டன்லேயும் அமெரிக்காலேயும் படித்தவங்க, தமிழர்கள், ரொம்ப அழகாக வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்சிட்டு வரக்கூடிய மதுரையை சேர்ந்த இளைய தலைமுறையினர். என்ன அவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கொடுத்த தலைப்புக்காக தாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு. அப்படி என்ன தலைப்பு நான் கொடுத்தேன் அப்படின்னா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படி கொடுத்துருந்தேன். அதாவது தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாணிபம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். வந்திருந்த அத்தனை பேரும் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் வாணிபம் இருந்தாதான்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருந்தது. என்ன காரணம் தெரியுங்களா? அவர்கள் யாருமே பெரும்பாலும் வந்தவங்களில் தமிழ் முதல் பகுதியாக படிக்கலை. அவங்க +2 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிகாம் படிச்சிருக்காங்க, பிபிஏ படிச்சிருக்காங்க, எம்பிஏ படிச்சிருக்காங்க, ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலேயோ லண்டன் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயோ படிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தமிழ் மொழியினுடைய தொடர்பு இல்லை. சரி, தமிழ் படித்த மாணவர்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு ஓரளவு தெரியும். தமிழ்நாட்டில் வாணிபம் இருந்ததா? இருந்ததுங்க. இல்லைன்னா நம்ம இப்படி கொடி கட்டி பறக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் இந்தியாவை நோக்கி வந்தாங்களே, எதுக்காக? நம்மை ஆளாதவர்களே கிடையாதுங்கிற அளவுக்கு பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆர்மீனியர்கள், டச்சுக்காரர்கள், இங்கிலாந்துக்காரர்கள் என்று அத்தனை பேரும் இங்கே வர்றாங்க. சரி, அத்தனை பேர் இங்கே வந்தது பிற்காலம், ஒரு 14ஆம் நூற்றாண்டுக்கு மேலே. அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய பணத்தை கொண்டு இங்கே பொருள் வாங்க வந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வியாபாரம் என்பது நம்முடைய பொருள்களை கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு கொடுக்க போனோம். அதாவது கடல் பயணத்தில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாணயங்கள் இருக்குது, பொற்காசுகள். சேர, சோழ, பாண்டியர்கள் 3 மன்னர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறாங்க. பல்லவர்கள் ஒரு பக்கம், முத்தரையர்கள், அதே போல் சம்பூராயர்கள் போன்ற சிற்றரசர்களும் வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இவங்களை எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மூவேந்தர்களில் முற்கால பாண்டியர்கள், முற்கால சோழர்கள், முற்கால சேரர்கள் ஒரு பகுதி. அவங்களாம் யாருன்னு கேட்டால் கிபி 2ஆம் நூற்றாண்டு அதற்கு முன்பு இந்த மாதிரி வாழ்ந்தவங்க. பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள்னு சொன்னால் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வரக்கூடியவங்க. இப்போ இவர்கள் எல்லோரும் என்ன, இங்கே கிடச்சிருக்கக்கூடிய பொருளை எல்லாம் விளையக்கூடிய நிலம் நம்முடைய நிலம்ங்க. குறிஞ்சி மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம், பாலைவனம் இங்கே இல்லை. இப்போ இங்கே கிடச்சிருக்கக்கூடிய பொருளை உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்மவர்கள், அப்போ ஞாபகம் வச்சுங்க, மின்சாரம் கிடையாது, மோட்டார் படகுகள் கிடையாது, டீசல் கிடையாது, பெட்ரோல் கிடையாது. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் பாய்மரப் படகுகளில் துடுப்புகளை பயன்படுத்தி கடலில் மிதக்கக்கூடிய மரக்கலங்களை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்துக்கொண்டு வாணிபம் செய்ய போயிருக்கிறார்கள். மேற்கு கடற்கரை வழியாகவும் போயிருக்கிறார்கள், கிழக்கு கடற்கரை வரைக்கும் போயிருக்கிறார்கள். கிரேக்கம், லத்தீன், ரோம் போன்ற இடங்களுக்கு போயிருக்காங்க. எகிப்து நாட்டுக்கு போய் வந்த வணிகர்களை பற்றி செய்தி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஒரு கேள்வி கேட்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னா, இலக்கியத்தை ஆதாரமாக சொல்லலாம். நான் சொன்ன பொற்காசுகளை ஆதாரமாக சொல்லலாம், காசுகளை சொல்லலாம், செப்பேடுகளை பற்றி சொல்லலாம். இன்னும் சொல்கிறதா இருந்தால் அயல் நாட்டுக்காரர்களுடைய பயண குறிப்புகளை வச்சுக்கிட்டு சொல்லலாம். சரி, நம்மவர்கள் எப்படியெல்லாம் வியாபாரத்தை பெருக்கினாங்க? ஒன்று,
தரை வழியாக, இன்னொன்று கடல் வழியாக. வான்வழி இல்லை. ஏன்னா 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்படுது, 20ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்படுது. அப்படி பார்த்தா கடல் வழியாக செல்வதற்காக கப்பல் கலங்களையும், தரை வழியாக செல்வதற்கு மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள், யானைகள் இவற்றின் மூலமாக பொருள்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். வணிகப் பெருவழிகள், ட்ரேட் வேவ்ஸ் நிறைய இருந்திருக்குங்க. அப்போ அங்கேருந்து இன்னொன்று துறைமுகங்கள் வச்சுருந்தாங்க. துறைமுகங்கள் இருந்தால் தான் கப்பல்களை நிப்பாட்ட முடியும், பெரிய கப்பல் நிறுத்த முடியும். பூம்புகார் ஒரு துறைமுகம், தொண்டி ஒரு துறைமுகம், கொர்க்கை ஒரு துறைமுகம், சேரநாட்டில் முசிறி ஒரு ஆறு, அங்கே ஒரு துறைமுகம். இந்த பகுதியில் கிழக்கிலும் மேற்கிலுமாக, தரையிலும் தண்ணீரிலுமாக நம்மவர்கள் வாணிபம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக கல்வெட்டுக்கள் கிடைக்கின்றன. இங்கு கிடைக்கின்ற மண்பாண்டங்கள் கிடைக்கின்றன. அவை தருகின்ற செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ இதை நான் தொடக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் வாணிபம் செய்தோம் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் இவைதான்: துறைமுகங்கள், தலைநகரங்கள், பொற்காசுகள், வணிகர்களுடைய கையெழுத்துகள், இவையெல்லாம் பார்க்குறோம். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்பாகவே உலகம் முழுவதும் சென்று வியாபாரம் செய்த பெருமை தமிழர்களுக்கு உண்டு என்பதை மயிலை சீனி வேங்கடசாமி தன்னுடைய தமிழர் வாணிபம் என்கின்ற நூலில் ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆதி காலத்தில் வியாபாரம் எப்படி நடந்தது? வியாபாரம் எப்படி நடந்தது என்று சொன்னால், அப்போது நாணயங்கள், பணம் என்பவை வழக்கில் பெரும்பாலும் இல்லை. அரசர்களிடத்தில், செல்வந்தர்களிடத்தில் பொருள் இருந்தது. மற்ற எளிய மக்கள் எல்லாம் எப்படி வியாபாரம் செய்தார்கள் என்றால், பண்டம் மாற்று, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பண்டம் மாற்று முறையில் தான் வியாபாரம் செய்தார்கள். அது என்ன பண்டம் மாற்று? சான்றாக குறிஞ்சியிலே கிடைக்கின்ற அந்த தேனையும் தினைமாவையும் கொண்டு வந்து மருத நிலத்திலே கொடுத்து இங்கு விளைகின்ற அரிசியை பெற்று சொல்வார்கள் அந்த மலைநாட்டு மக்கள். இது குறிஞ்சிக்கு. முல்லை நிறத்திலே இருக்கின்ற ஆயர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கின்ற ஆயர்கள், தங்களுடைய பசுக்களில் கிடைக்கின்ற பாலை, மோரை, தயிரை, வெண்ணெயை, நெய்யை கொண்டு வந்து மருத நிலத்திலே கொடுத்து உண்ணுகின்ற உணவாகி அரிசியை வாங்கி கொண்டு செல்வார்கள். கடல், நெய்தல் நிலத்தில் இருக்கின்ற மக்கள் அங்கிருக்கக்கூடிய உப்பையும் மீனையும் கருவாட்டையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அரிசியை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். அப்படி என்றால் மருத நிலமாகிய இந்த வயல் சார்ந்த இடம் இங்கு விளைகின்ற நெல்லானது அரிசியாகி குறிஞ்சிக்கும், முல்லைக்கும், நெய்தலுக்கும் இது உணவுப் பொருளை வழங்குகின்ற இடமாக இருந்தது. இந்த பண்டமாற்று முறைக்கு என்ன ஆதாரம்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன ஆதாரங்க தெரியுங்களா? இன்றைக்கும் கூட கிராமத்தில் தக்காளி, மிளகாய் போன்றவற்றை கொண்டு வந்து கடையில் போட்டு அதுக்கு பதிலாக வேறு பொருளை வாங்கி கொண்டு போவதை நான் பார்த்துருக்குறேன். நான் சின்ன பிள்ளையில் எங்களுடைய கிராமங்களில் எங்கள் அப்பா பிறந்ததெல்லாம் கண்டமனூர் பக்கம், தேனி பக்கம். அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஏதாவது பிள்ளைகளுக்கு வேணும்னா காசு கொடுக்க மாட்டாங்க. இந்தா கொஞ்சம் பருத்தி எடுத்து வச்சுக்கோ அப்படிம்பாங்க. பருத்தியோ மிளகாயை எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு கடையில் கொண்டு கொடுத்தா ஒரு வெள்ளைக்கட்டி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு காசுன்னா தெரியாது, பணம்னா தெரியாது. எங்கள் வீட்டு பொருளை கொண்டு போய் அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருள்கிட்ட கொடுத்தா அவர் எனக்கு ஒரு பொருள் தான் கொடுப்பார், அவர் எனக்கு பணம் கொடுக்கல. பணத்தை வாங்கிட்டு போய் வேறு வேலை பார்க்கல. அப்போ பொருள் எப்படியான ஒரு தன்மையை அடைஞ்சிருக்கு பாருங்க. நீங்கள் இதுக்கு இன்னொரு ஆச்சரியத்தை பார்க்கலாம். குலை கொண்டு கோழி எரிப அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. சங்க இலக்கியத்தில் பட்டினப்பாளையில் வருது. அது என்ன? நெல் காய போட்டிருக்காங்க, ஒரு பெரிய பாட்டி உட்காந்துருக்காங்க, காக்கா குருவி கொத்தாமல் இருக்க. அப்போ ஒரு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த நெல்லை கொத்த வருது. உடனே காதில் இருக்கக்கூடிய தண்டட்டியை கலட்டி அந்த கோழி மேலே எரிஞ்சாலாம். இப்போ நம்ம நினைப்போம், என்ன பைத்தியக்காரியாக இருக்கா, இந்த நெல் அதிகமாக போனால் 5 ரூபா வரும், அக்கா காதில் கிடக்கிற தங்கத்தை எடுத்து தெரியவாளா? அப்படி இல்லை. அந்த நெல்லை குத்தி அரிசியாக்குனா மத்தியானம் சாப்பிட்றலாம், இந்த தங்கத்தை வச்சு சாப்பிட முடியாது. உணவு தான் அடிப்படை. அப்படி என்றால் அந்த உணவை பெறுவதற்காகவே நாம் என்ன செய்தோம் என்றால் பயிரிட்டோம், உழவை முதன்மையாக கொண்டோம், அதன் மூலமாக பொருள்களை உற்பத்தி செய்தோம், அதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்கினோம். அப்படி என்றால் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்று சொல்வதைப் போல
அவர்களிடத்திலே நாம் பொருளை பெறுவதற்கு நாம் பொருளை உற்பத்தி செய்து கொள்கிறோம். அப்படி என்றால் பொருள்கள்தான் உலகத்தில் பண்டமாற்றாக முதலில் பயன்பெற்றிருந்திருக்கிறது. இதை நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலைநாட்டிலே கிடைக்கின்ற காப்பி, தேயிலை போன்றவற்றை வைத்துக்கொண்டு கீழே வந்து அவர்கள் பொருள்களை மாற்றி கொண்டு செல்கிறார்கள். இன்றைக்கும் கேரளாவில் உண்டு இல்லைங்க, பின்னாடி இருக்க வாழை மரத்தில் ஒரு தாறு குலையை வெட்டி அப்படியே கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வேண்டிய பலசரக்கு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வணிக குணம் நம்மகிட்ட இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆக வாணிபம் செய்வதில் வல்லவர்களாக நம்மவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் கொடிகட்டி பறக்கின்றன என்பது உண்மை. தமிழர்கள் கடலோடிகளாக இருந்திருக்கிறார்கள். கடலோடிகள் அப்படின்னா இப்போ கூட நரசையா என்கின்ற எழுத்தாளர், அவர் கப்பலில் பணியாற்றியவர், நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், மேடைகளில் பேசியிருக்கார். நானும் அவரும் பேசியிருக்கிறோம். ஒரு சாடையில் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா மாதிரி இருப்பார். அவர் பயணக்குறிப்பு பற்றி எழுதியிருக்கிறார். சரி, அந்த காலத்தில் பயணங்கள் எப்படி இருந்தன, வியாபாரங்கள் எப்படி இருந்தன என்றால் தரைவழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து 2 தான். வான்வழி போக்குவரத்து இல்லைன்னு நம்ம முதலே பார்த்துட்டோம். சரி, தரைவழி போக்குவரத்துக்கு என்னென்ன சாதனங்கள் பயன்பட்டன என்றால் அதில் 3 முக்கியமாக சொல்கிறாங்க. ஒன்று அத்திரி அப்படிங்கிற மட்டக்குதிரை ஒன்று சொல்கிறாங்க. இதில் செல்வந்தர்கள் பயணப்பட்டிருக்காங்க, பெரும் வணிகர்கள் பயணப்பட்டிருக்காங்க. அதாவது ஏற இறங்க சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சின்ன சைக்கிள், பைக்கு இதெல்லாம் ஓட்டுற பாருங்க, அது மாதிரி. இதுக்கு என்ன ஆதாரம்னா சங்க இலக்கிய பாடல்கள் பலவற்றில் நக்கீரர், இளவேட்டனார் போன்ற புலவர்களெல்லாம் இதுக்கான ஆதாரங்களை அந்த அத்திரிக்கல்ங்கிற அந்த குதிரையும் இல்லாமல் கழுதையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்றில் வந்தார்கள். மட்டக்குதிரைன்னு வச்சுக்கங்களேன், அதில் வந்தாங்கங்கிற செய்தி சொல்லப்படுது. பூம்புகார் நகரத்தில் கோவலன் அந்த அத்திரி அதில் மீது பயணப்பட்டான் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. அப்போ தரைவழி போக்குவரத்து அப்படின்னு வர்றபோது ஒன்று அத்திரி, 2வது என்ன அப்படின்னா குதிரையும் நம்ம நாட்டு விலங்கு இல்லை. பிறகு பொதி சுமக்கும் மாடுகள், மாட்டு வண்டி இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறோம். அதற்கு மேலே கோவேரி கழுதைகளும் இருந்திருக்கு. கழுதைகள், அத்திரி என்றப்பட்ட குதிரைகள், மாட்டு வண்டிகள் இவையெல்லாம் தரைவழி பயணத்தில் பயன்பட்டுருக்கு. அதாவது வணிக வழிகள், ட்ரேட்வேஸ் சொல்கிறோம் இல்லையா, வணிக வழிகள் அங்கங்கே இருந்திருக்கு. அவர்கள் வணிகப் பொருள்களை கொண்டு செல்கிறப்ப ஒரு காவல் படையும் கூட கொண்டு போயிருந்துருக்குறாங்க. அடுத்ததாக வாங்க, மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் நாம் கடல் வழியாக பயணப்பட்டிருக்கோம். மேற்க கிரேக்கம் போன்ற நாடுகளுக்கு நாம் போயிருக்கிறோம். ரோமாபுரி போன்ற அதனுடைய தலைநகரங்களுக்கு போயிருக்கிறோம். அதுக்கு என்ன ஆதாரம்னா யவனர்கள்னு குறிப்பிட்றாங்க. யவன நாடு அப்படின்னு கிரேக்கத்தை சொல்கிறாங்க. நீங்கள் நெடுநல்வாடியில் கூட அதை பற்றி அந்த படை வீரர்களில் ஒருத்தன் யவனர்களை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. யவன குடியிருப்புகள் இருந்தன. இப்போ பர்மா காலனி, சிலோன் காலனிங்கிற மாதிரி இருந்திருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி கடல் வழியாக மேற்கு நோக்கி போயிருக்கிறாங்க. அதுக்கு திசை தெரிஞ்சிருக்கு. பாய்மர கப்பல்களும் துடுப்பும் பயன்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி கிழக்கு நோக்கி போகிற போது அவர்கள் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இருக்கிற நாடுகள் இதுகளுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த தரைவழியும் கடல் வழியும் சென்று அவர்கள் வியாபாரம் செய்தபோது இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 செய்தியை பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை வச்சு சொல்லலாம். கோவலனுடைய தந்தையினுடைய பேர் என்ன அப்படின்னா மாசாத்து வாணிகன். கண்ணையே சொல்கிறா. நீ யாருன்னு பாண்டிய மன்னன் கேட்ட உடனே ஏசாச்சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனே ஆகி. மாசாத்து வாணிகன் என்றால் தரைவழியாக பயணம் செய்து வியாபாரம் செய்கின்ற குழுவினருக்கு மாசாத்துவன்னு பேர். சரி, கண்ணகியினுடைய அப்பா யார் என்றால் மாநாயகன் அப்படின்னு பேர். கடல்வழி பயணத்தை தலைமையேற்று செல்கின்றவனுக்கு மாநாயகன்னு பேர். அது பாருங்கள், மா கூட்டல் நாவிகன் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. இது கூட ரொம்ப அழகாக கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வனில் சொல்லுவார். அதாவது போர்க்களத்தில் இருந்தால் அவனுக்கு பேர் தளபதின்னு பேர்,
கப்பலை ஓட்டி செல்லுகின்ற அந்த மாலுமிக்கு பேர் கலபதின்னு பேரான். இன்றைக்கி கேப்டன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா, கலபதின்னு பேரான். இப்போ இவங்க மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் செஞ்சுருக்காங்க. சரி, என்ன கொண்டு போனாங்க, என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, எங்கும் கிடைக்காத பொருள்கள் ஒன்று மிளகு. மிளகு இன்றைக்கும் கூட என்னுடைய மாணவர், இடத்துல பயின்ற மாணவர், நீதித்துறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், அவர் சொல்கிறப்ப அழகான ஒரு செய்தியை சொன்னார். இந்த மிளகுங்கிற சொல்லு அதே இதில் ஆங்கிலத்தில் பயன்படுத்தி தான் பொண்ணுக்கு நிகராக பேர் அதுக்கு உண்டு. அது கையில் வச்சுருந்தா அப்படி நம்பிக்கை உண்டு அப்படிங்கிற இது சட்டத்திலேயே இருக்கான். நம்முடைய இதை கேட்டுட்டு அவர் சொன்னார், இந்த மிளகை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அவன் குதிரையை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக சாக்கு நிறைய மிளகை வாங்கிட்டு போனானா. பரியோடு வந்து கறியோடு பெயரும் அப்படிங்கிறான். கறின்னா என்னென்னா மிளகுன்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு கறி குழம்புன்னா என்ன அர்த்தம்னா மட்டன் குழம்புன்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, கறிங்கிறது மிளகு போட்டு வைக்கிற குழம்பு, அதான் கறி. ரகரங்கள் வேறுபடும். தமிழரின் பெருமை 2000 முதல் 3000 ஆண்டுகள் வரை என்று கீழடி ஆய்வு நமக்கு உணர்த்தியிருக்கிறது. இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமில்லை, பெருமையுடன் புகழுடன் வாழ்ந்தார்கள், செல்வத்துடன் வாழ்ந்தார்கள், வேளாண்மை செய்தார்கள், கால்நடைகள் வளர்த்தார்கள், அரசாட்சி செய்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருபுறம் பொருள்களை விளைவித்தார்கள், மறுபுறம் பொருள்களை உற்பத்தி செய்தார்கள். உற்பத்தி செய்த பொருள்களையும் விளைந்த பொருள்களையும் நமது நாட்டில் மட்டுமில்லாமல் வடநாட்டிலும் அவர்கள் தங்களுடைய விற்பனையின் மூலமாக அதை விரிவுபடுத்தினார்கள். இதற்கு மேலும் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை என்ற 2 பகுதிகளிலும் இருந்த துறைமுகங்களின் மூலமாக அவர்கள் இங்கு விளைந்த பொருளை கொண்டு சென்றார்கள். சரி, அப்படி இந்த பொருள் எல்லோராலும் விரும்பப்பட்டது என்றால், இங்கு விளைந்த பொருள் அப்படிப்பட்ட பொருள் என்ன பொருள்? யவனப்பிரியா. இதை கேட்ட உடனே நம்ம ஏதோ திரைப்பட நடிகை பேர் மாதிரி இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பேர் இருந்திருக்குது. அதாவது யவன நாட்டில் இருந்த ரோமானியர்களும் மற்றவர்களும் அரபு நாட்டைச் சேர்ந்தவர்களும் இங்கே தமிழகத்தை நோக்கி வந்தார்கள் என்றால், குறிப்பாக சேர நாட்டு மிளகுக்காக வந்தார்கள், துளு நாட்டில் விளைந்த மிளகுக்காக வந்தார்கள். அவர்கள் விரும்பி வந்ததால் அதற்கு பிரியா என்று பெயர் வந்தது, யவனப்பிரியா என்றும் பெயர் வந்தது. மிளகு எங்கு அதிகம் விளையும் என்று சொன்னால் மலை நாட்டில் விளையும். சேர, சோழ, பாண்டிய நாடுகளில் மலைநாடு என்பது சேரநாடு. அங்கே மிளகு கொடிகள் எவற்றில் படர்ந்திருக்கும் என்று சொன்னால் பலா மரங்களில் படர்ந்திருக்கும், சந்தன மரங்களில் படர்ந்திருக்கும். இதற்கு இலக்கிய ஓமைகள் நீங்கள் பலவற்றை பார்க்கலாம். தலைவன் தேக்கு மரம் போல, சந்தன மரம் போல, பலாமரம் போல நின்றான். தலைவி மிளகு கொடி போல் அவளை தழுவி நின்றாள். இதை நாம் பல இடங்களில் பார்க்கின்றோம். இந்த மிளகை அரபு நாட்டுக்காரர்கள் வந்து பெற்று சென்று மேற்கு நாடுகளுக்கு விற்று வந்தார்கள். அப்போதுதான் அவர்கள் ஏன் இவர்களிடம் பெற வேண்டும், நாம் விளைகின்ற இடத்திலேயே பெறலாமே என்று தமிழகத்தை நோக்கி வரத் தொடங்கினார்கள். அப்படி அவர்கள் வந்த இடம் எது என்று கேட்டால், இப்போது சேர நாட்டில் உள்ள, கேரள நாட்டில் உள்ள முசிறி என்கின்ற துறைமுகம்தான். முசிறி ஆறு கடலோடு கலக்கின்ற இடம்தான் துறைமுகம். காவிரி ஆறு கடலோடு கிடக்கின்ற இடம்தான் பூம்புகார். இந்த இடத்தை நோக்கி அவர்கள் வரத் தொடங்கினார்கள். நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள். மிளகு அப்படி என்ன சாதித்து காட்டியது என்றால், மிளகு இருந்தால் அது உணவுப் பொருள் மட்டுமில்லை, மருந்து பொருள். அடுத்ததாக என்ன என்று கேட்டால், இந்த மிளகை வைத்து கொண்டு உணவை பதப்படுத்தலாம். அதிலும் குளிர் நாடுகளில் அவர்கள் மாமிசத்தை பதப்படுத்த வேண்டுமென்றால் உப்பும் மிளகும் தேவையாக இருந்தது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், மிளகை பெறுவதற்காக அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாம். காரம் என்கின்ற போது மிளகுதான் இருந்ததா, மிளகாய் இல்லையா என்று கேட்கலாம்.
15ஆம் நூற்றாண்டு வரை அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தது, ஆனால் கண்டுபிடிக்கப்படவில்லை. தென் அமெரிக்காவில் விளைகின்ற அந்த சிலி நாட்டில் விளைகின்ற அந்த மிளகாயை அந்த நாடு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். எனவே மிளகாய் நம்முடைய சமையலில் கிடையாது. உலக வரலாற்றில் மிளகாய் பிற்காலத்தில் வந்தது, ஒரு 400-500 ஆண்டுகள். ஆனால் 2000 ஆண்டு பெருமையுடையது என்று கேட்டால் இந்த மிளகு தான். இந்த மிளகு துளுநாட்டு மன்னன் நினைத்தாராம், ஏன் நாமே இதை வியாபாரம் செய்யலாம் என்று மங்களூர் பகுதியில், அதாவது நேத்ராவதியினுடைய ஆற்றங்கரையில் அதை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைத்தாராம். இதை யார் எழுதுகிறார் என்றால் பிளனி என்கின்ற அயல் நாட்டு தூதுவர் இதை பற்றி எழுதுகின்றார். அதோடு மட்டுமில்லை, பாரவண்டிகளில் மிளகு மூடைகளை ஏற்றி அந்த மிளகு மூடைகளை படகில் கொண்டு சென்று பெரிய கப்பலில் ஏற்றுவார்களாம். இந்த மிளகு மூடைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு பதிலுக்கு தருகின்ற மூடைகள் என்ன தெரியுமா? தங்க காசுகள் தருவார்களாம். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். முசிறி நாட்டு அந்த நிலையை பற்றி சொல்கிற போது அவர்கள் கொண்டு வருவது பொற்காசுகள். அகநானூற்று பாட்டு இது எடுத்து சொல்லுகிறது. பொன்னோடு வந்து கரியோடி பெயரும். கரின்னா மிளகுன்னு அர்த்தம். கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் வாணிபத்தில் விளைபொருளை நாம் இது செய்தோம், அவர்களுக்கு கொடுத்தோம். பிறகு கரும்பை விளைவித்தோம், அதை உற்பத்தி பொருளாக சர்க்கரையாக மாற்றியும் நாம் என்ன செய்தோம்? ஏற்றுமதி செய்தோம். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் வாணிபத்தில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். அதன் காரணமாக யவனப்பிரியா என்கின்ற மிளகு துளுநாட்டிலும் சேரநாட்டிலும் பெரும் வரவை தந்திருக்கிறது. எனவே வணிகத்தில் சிறந்த தமிழர்கள், இப்போ துளுநாடு மலையாள நாடு என்றால் தமிழ்நாடு இல்லையோ என்று நினைக்க வேண்டாம். அவையெல்லாம் இங்கிருந்து பிரிந்த நாடுகள் தான். அதனால்தான் துளு மொழியிலே தமிழ் வார்த்தைகள் உண்டு. மலையாள மொழி நம்மொழி தான். கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே தோன்றியது என்று மனோன்மணியம் சுந்தரனார் கூறுகின்றார் என்றால், அத்தகைய பெருமை மிகுந்த தமிழகம் வாணிபத்தில் கொடிகட்டி பறந்தது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.